மொபைலை வந்து உள்ள டேபிள்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஒருத்தர் எடுத்து பாக்கெட்டில் உஷாராக வச்சுட்டு என்ன பண்ணாருன்னா, இந்த ஃபால்ஸ் போகிறதுக்கு வந்து நம்ம ஜீப்பில் தான் போய் ஆகணுமா. இந்த இப்போ வந்த ஒரு 4 கிலோமீட்டரோட கருத்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. வந்ததுக்கு ஒர்த்தான ஒரு வாட்டர் ஃபால்ஸுங்க. இந்த டேபிளில் தான் உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபயர் கேம்ப்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இந்த கொட்டாக்குள்ளே எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோங்க. 12:30 மணிக்கு மேலே வரைக்கும் உட்காந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக்கு கெட்டப் கோன் போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து காலையில் எந்திரிச்சு போகிறவங்களுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும் இந்த டெக்ஸ்ட்டு. நாங்களாம் காலையில் எந்திரிக்கிறாளே கிடையாது, ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சு வெளியே வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அடுத்த டெஸ்டினேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸா இல்லை செகண்ட் வாட்டர் ஃபால்ஸில் நம்ம குளிக்க போகிறோமான்னு தெரில. அது போகிற வழியில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு வழியாக அந்த கரடு முரட்டான பாதையை தாண்டி மெயின் ரோடுக்கு வந்தாச்சுங்க. இப்போ தான் மெயின் ரோடு வந்து சேர்ந்தோம். இப்போ காரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. லெஃப்டா ஃபஸ்ட்டு வந்து ஃபியூல் அடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதாங்க. அம்மா கார் வருது, ஆமணி வேகமாக போகிறாரு. ஏறு 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 5 பேர் ஐட்டன் இழுக்க மாட்டேன். பெட்ரோல் பங்க் இருக்கா? பெட்ரோல் பங்க் ஃப்ரெண்டில் இருக்கான். ஓகே 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 ஓகேங்க, ஃப்ரெண்டில் பெட்ரோல் பங்க் இருக்கான். போய் டேங்க் ஃபுல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. இங்கே ஈசார் பெட்ரோல் பங்க் இருந்தது. பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 103 ரூபா 15 காசுங்க. நம்ம ஊரில் எவ்வளோ போடுறான், 102 ரூபா சில்லறையா இல்லை 103 ரூபா சில்லறையான்னு தெரில. அதான் இப்போ ஹில்ஸில் தானே ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 250 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோம். அதனால் வந்துட்டு டேங்க் ஃபில் பண்ண வேணாம், ஏன்னா அதுவும் வந்து கொஞ்சம் லோடு தானே. 40 லிட்டர் போட்டோன்னா அதுக்கு வந்து 20 லிட்டருக்கு நமக்கு வெயிட் தானே கணக்கு வரும். ஸோ அதனால் வந்து பசங்களாம் வந்து 20 லிட்டர் போடலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே 20 லிட்டர் போடுங்க, டேங்க் ஃபில் பண்ணணுன்னாலும் பண்ணிடுங்க அப்படின்ட்டேன். சரி ஓகே என்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டோம். நம்ம பெட்ரோல் பங்க் விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இல்லைனா வந்து கையாமி என்ன எதாவது கத்த போகிறாங்க, பாசை வேறு புரியாது, என்ன திட்டுறாங்கன்னே தெரியாது. சரி இல்லைங்க, அடுத்தது என்ன ஒரு 34 கிலோமீட்டர் போகணுங்க ஃபஸ்ட்டு ஃபால்ஸுக்கு. அந்த ஃபால்ஸ் நேம் தெரில, மேப் போட்டிருக்கேன். அந்த ஃபால்ஸ் கிட்ட போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு ஃபால்ஸில் குளிக்கிறோமா செகண்ட் ஃபால்ஸில் குளிக்க போகிறோமான்னு தான் தெரில. நல்லா இருக்குங்க. நான் ஒரு மதியான டைமில் இந்த டைமில் இப்போ 12-1 மணி டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது. ஆனால் நைட்டு வச்சு செய்துங்க குளிருது. நைட்டு வந்து 15 டிகிரிங்க நைட்டு. ஃபயர் கேம்பில் உட்காந்துட்ருக்கோம். அங்கே உட்கார சொல்ல நல்லா சூடாக இருந்தது. ரூம் போனோன்னே நல்லா செம்ம சில்லுன்னு இருந்தது. 2 பேருக்கு குளிர் சுத்தமாக தாங்க முடியல. நமக்கு இந்த குளிர் ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருந்தது. இப்போ வாங்க அடுத்தது நம்ம வந்து அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் வந்திருக்க டைமே வந்து 1:30 மணிங்க. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது, குவான்டிட்டியும் கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததா. அதனால தான் அங்கே பசங்க யாரும் ரெஃபர் பண்ணல சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் அங்கே வாங்கினேன், அதுவும் ரொம்ப குவான்டிட்டி கம்மிங்க. அதனாலே வந்து எல்லோரும் டிசைட் பண்ணது தான் அங்கே சாப்பிட வேணான்ட்டு. அதே மாதிரி இப்போ வந்து இங்கே சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, ஸோ சிக்கன் பக்கோடா இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. முடிச்சுட்டு அப்படியே பின்னாடி இளநீர் இருக்குது பாருங்கள், அதையும் குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். இங்கேருந்து கரெக்டாக இன்னொரு 13 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இந்த ஒரே ரோடு இந்த பேக் சைடு இருக்குல்ல, ஸோ இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபால்ஸ் வந்துடும். ஸோ மேபி இந்த ஃபால்ஸில் தான் குளிக்கிற மாதிரி பிளானில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொடூர சம்பவம் நடந்தது பின்னாடி. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா டயரில் வந்து எண்ணி கொடுக்குறக்கு வந்தோமா, மொபைலை வந்து உள்ள டேபிள்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஒருத்தர் எடுத்து பாக்கெட்டில் உஷாராக வச்சுட்டு என்ன பண்ணாருன்னா வெளியே வந்துட்டு, யாரோ மொபைல் தொலைச்சிட்டிங்களா என்னடா கன்னடத்தில் தானே கேட்டுட்ருக்காரு. ஐயோ பயங்கரமாக கேட்டுட்ருக்காரு. கடைசியில் வந்துட்டு மொபைல் பேட்டர்ன்லாம் ஓப்பன் பண்ணோன்னே ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து தலைவர் வந்து மொபைல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம், அவங்க பாஷையில் சொல்கிறாரு, மொபைல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம், என்ன எதுவும் இல்லையா அப்படி இப்படின்னாரு. பார்ட்டி வந்து பாட்டிலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தார் போல். சரி காசு கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. கார் பார்க்கிங்லாம் முடிச்சுட்டு சாக்ஸ்லாம் மாட்டியாச்சு எல்லோரும். இப்போ வந்துட்டு எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரில. ஸோ ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க, நிறைய வண்டி இருக்குது பின்னாடி. அந்த சைடு லாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா லோடு வண்டியிலலாம் வந்திருக்காங்க. இந்த பெரிய வண்டி வரும்ல ஈச்சர் மாதிரி, அந்த மாதிரி வண்டியிலலாம் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் உள்ளே நடந்து போய்ட்டு ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? வெறும் நான் இப்போ வந்து கோப்ரோ வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் கேசிங் மட்டும் தான் போட்டிருக்கேன். அந்த சைட் டோர் இருக்குல்ல, அது மட்டும் போட்டு அதை மட்டும் தான் கையில் எடுத்துன்னு போகிறேன், வேறு எதையும் எடுத்துன்னு போகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே போனால் அங்கே ஏதோ கோயில் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைட் ரொம்ப கம்மி. நிறையா பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபால்ஸ் மேலே அந்த சைடில் ஏறி மேலே ஏதோ ஒன்று இருக்கான் அங்கே போகிறாங்க. அதனால் வந்து நம்மளாலாம் ஏற முடியாது. அதனால் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஃபால்ஸ் போகிறோம். ஸோ அந்த ஃபால்ஸில் மேபி குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இந்த இடம் வந்து ரொம்ப ஹைட்டு கம்மிங்க. அதுவும் இல்லாமல் அந்த இதில் ஒரு இதில் காட்டினல கிளிப்பில், ஸோ எல்லாம் உட்காந்து ஏதோ பூஜை நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நம்ம அடுத்த ஸ்பாட்டை நோக்கி ஓடுவோம். பட் குளிக்கணுன்றதான் பிரதான ஒரு இது அப்படின்னு சொல்கிறேங்க. ஆமாம், இவன் டவலோடு சுற்றின்னு இருக்கான் ஒருத்தன், குளிக்காமல் போக மாட்டேன்றான். அதான் சொல்கிறேன், ஒரு 25 லிட்டர் கேன் வாங்கி 2 வாட்டர் போட்டு விடுவேன்டா, அதில் குளிரானா கேட்க மாட்டேங்கிறான். நாங்கள் வந்த இடம் இதுதாங்க, கள்ளத்திகிரி ஃபால்ஸ். ஓகே, கள்ளத்திகிரி ஃபால்ஸ்.
ஆனால் இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோதாங்க ஹைட்டு, மொத்தமாக ஒரு 8 அடி தான் இருக்கும் ஹைட்டு. காலியாக இருக்கிற டைமில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக குளிச்சிக்கலாம். பட் ஆனால் இப்போ அந்த பூஜை நடக்குது, நிறைய பேர் க்ரௌடு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதனால் வேலைக்கு ஆகாது. நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி தெரியுதா? ஸோ எல்லா சைடும் தெரிஞ்சு பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஜீப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபால்ஸ் போகிறதுக்கு வந்து நம்ம ஜீப்பில் தான் போய் ஆகணுமா. ஜீப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் இந்த ரோடு இருக்குது பாருங்கள், பேக் சைடு. ஸோ இந்த ரோட்டில் அப்படியே 4 கிலோமீட்டர் கூட்டின்னு போவாங்களாம். கூட்டின்னு போய்ட்டு அங்கே ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு நம்ம வர வேண்டியதான். ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். போன வாட்டி மாதிரி 8 அடியா, இது 4 அடியா இல்லை 80 அடியான்னு பார்ப்போம். போய் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. கேமரா வச்சிருக்கேன் நான் ஏறாமல், என்ன நீ ராஸ்கல்? இது தெரிஞ்சா இது ஒட்டுறது எடுத்துன்னு வந்துருக்கலாம்டா, இந்த வண்டியில் இப்படி ஒட்டிட்டு போயிருக்கலாம்டா. ஓகே நான் இங்கே தான். ஏய் இதுல நான் கால் இடிக்கும்டா. வரும்போது கூட ஃப்ரண்ட்ல வந்துரு, போகும்போது மட்டும் நான் உட்கார்ந்து பாருங்க, அநியாயம் பண்றாங்க. ஐயோ அநியாயத்துக்கு भैया थोड़ा सा स्लो का जालो. ஆல்ரெடி ஆல் சிக் பேஷண்ட். பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம். ஸ்லோவா பண்ணல, இது புத்துக்கி தடா இது. நண்பர்களே, ரொம்ப மோசமான கண்டிஷனில் நான் உட்காந்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் என் சீட்டில் நான் எப்படி உட்காந்துருக்கேன். இங்கே பாருங்கள், எங்கள் ஒரு கால் இங்கே இருக்குது, ஒரு கால் இங்கே, இது பாதி கால் இங்கே இடிச்சிட்டு இருக்கு. 2 கால் இங்கே உள்ள வைக்க முடியாது, இடிச்சிடும். ஆமாம், வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஜீப்பாக செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம் எங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் எப்படி ஏறி வராங்க. ஐயோ ஆமாம், ஓ மை காட். அதான் பிரேக் தான் மேட்ருக்கு, ஏற சொல்ல தான் 4 வீல் மெயினாக. இங்கே பாருங்க தண்ணி வடியுது பின்னாடி. டெரர் 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 ரைடிங். ஏய் நீ 90 கிலோ தானா, நான் 105 கிலோ தான். ஜிம்மி அது என்னது, வடிவேல் அந்த படத்துல நாய்க்கு ஏதோ சொல்லுவாரு, ஐயோ நாக்கு தொங்கிடுச்சு, அது என்னது, என்ன அந்த நாய்க்கு பேர் என்னது? டாமி. ஐயோ டாமி தொங்கிடுச்சு. நல்ல அட்வென்ச்சரஸான ரோடு. தயவு செஞ்சு வாங்க, எங்க ஏரியா மக்கள் வாங்க வாங்க. உங்க கருத்து இந்த இப்போ வந்த ஒரு 4 கிலோமீட்டரோட கருத்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆசம் ட்ரிப். ஐயோ வச்சு செஞ்சுட்டா இருக்கா டிரைவர். ஐயோ வேணுன்ட்டே ஓட்டின மாதிரி இருந்ததுங்க. ஐயோ குண்டாரில் அப்போ எப்படி ஓட்ட போகிறாங்கன்னு தெரியலையே. குண்டாரும் பிளான் பண்ணியிருக்கோம், கன்ஃபார்மாக குண்டாரும் போயிடலான் இருக்கோம். பட் ஆனால் வந்து குண்டாரில் வந்து கொஞ்சம் சேஃபாக ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குண்டாரில் நம்மளுக்கு போன வாட்டி நாங்கள் போக சொல்லியே வந்து ஒரு டிரைவர் வந்து நல்லா பழக்கமாயிட்டார், அவரை வச்சு தான் நாங்கள் போகலான் இருக்கோம். சரி வாங்க, இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் எப்படியே நடந்து போகலாம். எவ்வளோ தூரம்னு தெரில, போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்ட்டு. நான் கிட்ட போய்ட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஆனால் எல்லா சைடும் வந்து அந்த தண்ணி வடிகிற சவுண்டு மட்டும் நல்லா கேட்குது. போய் கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்ட்டு. வா வா வா, வந்ததுக்கு ஒர்த்தான ஒரு வாட்டர் ஃபால்ஸுங்க. சாப்பா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ குளிக்கிறதுக்கு எந்த இடம், அந்த லாஸ்ட்டு போகணுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்ப்போம். ஆனால் செம்ம ஹைட்லேருந்து வருதுங்க தண்ணி, கேட்ட மாதிரி 80 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஹைட்டு. ஓகே, வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒரு சூப்பரான ஃபால்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இப்போது ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி ஓரமாக போட்டு நம்ம போயிட்டு நேராக வந்து குளிக்க ஆரம்பிச்சிடலாம். செம்மையாக இருக்குங்க. ஆனால் சீசன் டைமில் வந்தோன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக அடர்த்தியாக தண்ணி வந்துச்சுன்னா மேபி இந்த தூரத்துக்கு தண்ணி தெரிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து தண்ணி வந்து அங்கங்கே கொஞ்சம் பேட்ச் பேட்சாக இருக்குது, ஆனால் நல்ல ஸ்போர்ஸாக தான் இருக்குது. அங்கே ஒரு ரெயின்போ தெரியுது பாருங்கள், அந்த தண்ணி கேப்பில் லைட்டாக ஒரு ரெயின்போ மட்டும் இருக்குது. ஆனால் மற்ற சைடு எங்கேயும் தெரியல பாருங்கள், அந்த தண்ணி சின்ன கேப்பில் மட்டும் ரெயின்போ தெரியுது. ஆனால் இப்போ வந்து மைக் அடாப்டர் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக தான் கோப்ரோட மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகுது. எந்த அளவுக்கு ஆடியோ வருதுன்னு தெரில. சரி பார்த்துக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து நேராக எடுத்துன்னு கோப்ரோவோட நேராக உள்ளே போகலாம். குளிக்கலான்னு போனால் எல்லாம் பயம்படுத்திட்டு இருக்காங்க. இந்த 2 பசங்க தண்ணியில் போய் கால் வச்சுட்டு வரலன்றான்.
எனக்கு ஏற்கனவே தண்ணின்னு ஆகாது, குளிர்னு ஆகாது. இந்த பாருங்க நல்லா வந்து தண்ணியில் குளிக்கிறவன் அவன் வந்து பயந்து போய் வந்துட்டுருக்கான். இதில் நான் வேறு என்ன போய் குளிங்கன்றாங்க. எங்கேருந்து போய் குளிக்கிறதுன்னு தெரில. யாருமே குளிக்க போகல இப்போது. எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏன்னா கேட்டால் வந்து தண்ணி அந்தளவுக்கு ஃப்ரீஸாக இருக்கும். என்ன பண்ணுறது? ஆனால் எப்படியாவது ஒரு வாட்டி ஏதாவது போய் காலை தண்ணியில் வச்சுட்டு வந்துடலான்னு இருக்கேன். குளிக்கிறோமோ இல்லையோ தண்ணியில் ஏதாவது கால் வச்சுட்டு வந்துடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். பாருங்கள் தண்ணி ஆனால் செம்ம ஃபோர்ஸில் வந்துட்டுருக்கு. எப்படி இருக்குது? நான் ஒரு ஆள் தனியாக இறங்கியிருக்கேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. போய் பார்க்கலாம். ஓகேங்க, நனைஞ்சாச்சுங்க உள்ள. அம்மா சில்லுங்க, பயங்கர கூலிங்காக இருக்குது. ஐயோ, ஆனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ரொம்ப ஐஸ் வாட்டர் மாதிரி வருதுல்ல, அந்த ஐஸ் வாட்டர் மாதிரி வர சொல்ல வந்து எனக்கு ப்ரீத்திங் இஷ்யூ வருது. அந்த தண்ணிக்குள்ளே போகிறேன்ல அந்த டைமில் ப்ரீத்திங் இஷ்யூ இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த குளிரில் என்ன குளிக்கணும்னா குளிச்சிடலாம். ஒரு கொச்சு வந்துட்டு இருக்கு இப்போ உள்ள. ஓடுறா எல்லாரும் ஓடுறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து என்னன்னா ஒரு சரிங்க, உண்மையிலே வந்து ஃபால்ஸ் விட்டு வெளியே வந்தாச்சுன்னா கூலிங் ரொம்ப கம்மிங்க. ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே போய் நிற்க சொல்ல மட்டும் தான் ரொம்ப கூலிங்காக இருக்குது. பரவாயில்ல, ஏதோ வந்ததுக்கு ஆசை குளிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்னால் செருப்பு போடாமல் நிற்க முடியாது. கால் ரொம்ப குத்துது. அவ்வளோதாங்க. இப்போ வந்து எல்லோரும் கிளம்ப போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி முங்கிட்டு அப்படியே கிளம்பிடணும் தான். குளிராக கிளம்பிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் டைம் ஆக என்ன ஆகும்னா இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து 15 டிகிரி 16 டிகிரி அந்த ரேஞ்சுக்கு போயிடுது. அதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு கார் எடுத்துன்னு போயிட்டு நம்ம காரில் போயிட்டு ஹீட்டர் போட்டுருவோம். ஏன்னா இந்த ஜீப் டிரைவர் வந்து அநியாயத்துக்கு ஓட்டுறாருங்க. வேணும்ட்டே ஓட்டுற மாதிரி ஓட்டுறாரு. எல்லா பழத்துலையும் டம்முன்னு போடுறாரு. என்னால் பின்னாடி உட்கார முடியல. இதான் லாஸ்டிக் வந்து குளிச்சு அப்படியே ஓடிடலாம். அவ்வளோதான், டோட்டா ஓவர். பாய். நான் இன்னொரு தடவை வண்டிக்கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம டிரைவர் இப்போ போஸ்டில் வந்து என்னென்ன கூத்து பண்ண போகிறாரு தெரியல. அந்த கூத்தை நான் போகிற வழியில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபோட்டோ செஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்ம டிரைவர் வந்து இப்போ வந்து தலைகீழ ஓட்ட போகிறாரா நேராக ஓட்ட போகிறாரான்னு தெரியல. நம்ம டிரைவர் பின்னாடி அங்கே போயிருக்காரு, தண்ணிக்கிட்ட போயிருக்காரு. இப்போ வந்துடுவார். அவர் தண்ணிக்கிட்ட போயிட்டு அவர் தெளிவாக இருந்தால் சரி. ஏன்னா அவர் வந்து வண்டி ஓட்டுற ஸ்டைலை பார்த்தாலே வந்து புஷ்பா லாரி ஓட்டின மாதிரி தான் இருந்தது. வேறு வழியில் என்ன பண்ணுறது, தூக்கி வாரி அடிச்சுதுங்க வெளியும். அதாவது 4 வீல் வண்டியில் 3 வீல் மட்டும் தான் ரோட்டில் இருக்குது, 1 வீல் ஆகாயத்திலே இருக்குது. அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கார் அவர். சரி ஓகே பார்ப்போம். ஒரு வழியாக நம்மளை காரில் போய் இறக்கி விட்டாங்கன்னா அது வரைக்கும் நிம்மதி தான். மேலே போயிட்டு எதாவது சாப்பிட்ணுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் ஃபால்ஸில் வந்து மோஸ்ட்லி எங்கேயுமே குளிக்க மாட்டேன். இந்த குளிர் அந்த தண்ணி ஃபோர்ஸ் இதெல்லாம் பார்த்து பயப்படுவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து ஓரளவுக்கு எல்லோரும் இறங்குற மாதிரி இருந்தாங்க. கடைசியில் யாரும் இறங்கலன்னாங்க, நான் போய் இறங்கிட்டேன். வாங்க இப்போ மேலே போவோம். மேலே போக சொல்ல உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து காட்டுறேன் எப்படி இருக்குது ரோடுன்ட்டு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வர சொல்ல வந்து வேறு ஜீப்பில் வந்துருந்தோம். ஒரு ப்ளூ கலர் ஜீப்பில் வந்துருந்தோம்ல. இப்போ போகிறது வந்து இந்த ஒயிட் ஜீப்பில் போகிறோம். ஆக்சுவலாக வந்து எந்த ஜீப்பில் வந்தாலும் சரி கீழே ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. பையா அந்த டோக்கன் கட்டுங்க. நம்ம கீழே வந்து 800 பே பண்ண சொல்ல ஒரு டோக்கன் கொடுப்பாங்க இந்த மாதிரி. ஸோ மேலே வர எந்த ஜீப்பில் வேணுமோ கூட நம்ம மாறி போய்க்கலாம் போல். இப்போ வந்து எங்களோட டிரைவர் வந்து இப்போ மேலே போயிருக்காரு. ஸோ நாங்கள் வந்து அந்த ப்ளூ ஜீப் அது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் போகிறது இந்த ஒயிட் ஜீப்பில் போகிறோம். அதனால் இந்த டோக்கன் வந்து எந்த ஜீப்பில் கொடுத்து கூட அப்படி ரிட்டர்ன் போய்க்கலாம் போல். தேங்க்யூ பையா. சரி வாங்க இப்போ இந்த ஜீப்பில் போகலாம். இது எப்படி போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். அங்கே பாருங்க அந்த பல்ல எவ்வளோ இல்லை. ஏத்தியாச்சு. பெல்ட் நைஸ். வந்ததுக்கு வந்து நல்லா பிடிச்சாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பையா டிரைவர் இருக்கார்ல, அவர்கிட்ட நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா ப்ரைவேட் காரு, ப்ரைவேட் பைக்கு, அப்புறம் யாரும் நடந்து கூட உள்ளே வரக்கூடாதான். எல்லாமே வந்து அங்கே டோக்கன் வாங்கிட்டு ஜீப்பில் மட்டும்தான் அலோடாம். அதே மாதிரி அந்த அப்பமே சொன்னேன்ல, டோக்கன் வாங்கிட்டு நம்ம ஒரு ஜீப்பில் வருவோம், ரிட்டன் போஸ்டில் வேறு ஜீப்பில் கூட போய்க்கலாமா, அது எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ரிட்டன் போஸ்டில் அந்த டோக்கனை கொடுக்கணும் எந்த ஜீப்பில் போகிறோமோ. அதனால தான் வந்து இப்போ வர சொல்ல ப்ளூ ஜீப்பு, இப்போ போக சொல்ல ஒயிட் ஜீப்பில் போயின்னு இருக்கோம். அதனால் இந்த ஜீப் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக போயின்னு இருக்கு. வர சொல்ல வந்து குடல் வந்து அப்சைட் டவுனாக மாறிச்சு. இப்போ வந்து கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த குடலெல்லாம். பையா உங்கள் நேம் சொல்லுங்கள் அப்படியே வீடியோவில். பிரதீப். கான்டாக்ட் நம்பர் 9480744193. ஓகே டன். ஓகே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஜே தி எண்ட்லெஸ் பைக்கர். சரி வாங்க டைப் பண்ணு.
நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிரைவர் வந்தார்ல, அவரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மேபி நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா, இந்த ஃபால்ஸ் போகிறீங்கன்னா அவருக்கு காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அவர் டேரெக்டாக உங்களுக்கு கூட்டின்னு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ப்ளூ ஜீப்பில் தான் நீங்கள் போகணும், சம்மர் ஷார்ட்டோட போகணுன்னா அதுக்கும் நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே ஜீப் சஃபாரி அந்த ஃபால்ஸ்லேருந்து வந்து இப்போ வந்து அடுத்தது ஜிப்லைன் போகலான்னு பார்த்தேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஜிப்லைன் இருக்குது பாருங்கள், ஜங்கல் அட்வென்ச்சர் சொல்லிட்டு இருக்குல்ல. இங்கே இருக்கிற ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் தானா. ஸோ அங்கேருந்து இங்கே வரைக்கும் 100 மீட்ரு அப் அண்ட் டவுன் கூட்டின்னு போயிட்டு வருவாங்களாம். அங்கே ஒரு இடத்துல ஜிப்லைன் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஜிப்லைன் பார்த்தா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 வே மட்டும் 250 மீட்டர்ஸ் தான். இது வந்து ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து இந்த ஜிப்லைன் இருக்குல்ல, இந்த ஜிப்லைன் ப்ரைஸ் வந்து 250, அந்த ஜிப்லைன் ப்ரைஸ் வந்து 350. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் கீழேருந்து மேலே வர்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. அந்த ஜிப்லைன் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களாம். நீங்கள் வர்றதா இருந்தால் கொஞ்சம் ஏர்லியாக பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம்லாம் நீங்கள் க்ளீனாக சுற்றி பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ அதெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இன்னும் ஃபுல்லாக வந்து இருட்ட போகுது. இன்னும் ஃபுல்லாக நைட் ட்ராவல் தான். இன்றைக்கி நைட் ஃபுல்லாக வண்டி ஓட்டுவோம், நாளைக்கு ஃபுல்லாகவும் வண்டி ஓட்டணும், நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வண்டி ஓட்ட வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு ரெடி அடிச்சிருங்க. அது பார்த்து ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீன் another video soon. Bye, take care my dear lovely friends. Bye. ரைட், நந்தி ஹில்ஸ்குள்ளே வந்தாச்சு. அது ஏற்றி அவங்க டிக்கெட் போடுறதுக்குள்ளே 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே மிஸ்டு தான். அதே மாதிரி அந்த ஊரே வந்து அப்படியே ஃபுல்லாக பனிமூட்டை மாதிரி, அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது.